கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன்விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். பொன்விலங்கு கதையை ஒரு கற்பனை என்று எண்ண முடியவில்லை. கதையில் அவர் சிருஷ்டித்துள்ள மோகினி, சத்தியமூர்த்தி கதாபாத்திரங்கள் உயிர் துடிப்புள்ள ஜீவன்கள். கதைகள் காலப்போக்கில் மறையும். ஆனால் பொன்விலங்கு காவியத்தைப் போல 100 ஆண்டுகள் கழிந்தாலும் கால போராட்டத்தை எதிர்நீச்சலிட்டு நிற்கும். அதிகாரம் 1. நாடா இருந்தால் என்ன, காடா இருந்தால் என்ன, மேடா இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, எங்கு உன்மேல் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே. வாழ்க்கையின் எல்லாவிதமான அழகுகளும் இந்த இடத்திலிருந்துதான் ஆரம்பமாகின்றன என்பது போல அந்த மலைச்சிகரங்கள் அத்தனை அழகாக இருந்தன. அழகாக இருக்கிற எல்லாவற்றையும் உங்களால் ரசிக்க முடியுமானால் மல்லிகை பந்தல் என்ற பெயரின் அழகை கூட நீங்கள் நன்றாக ரசித்து அனுபவிக்க முடியும்தான். சாயங்காலம் 6-6:30 மணி சுமாருக்கு சூட்கேஸும் கையுமாக மல்லிகை பந்தல் ரோடு ரயில் நிலையத்தில் இறங்கிய முதல் வினாடியில் இருந்து இந்த வினாடி வரை சத்தியமூர்த்தி அந்த பெயரின் அழகைத்தான் ரசித்துக் கொண்டிருக்கிறான். மேலே மலைக்கு போகிற கடைசி பஸ்ஸையும் கோட்டை விட்டுவிட்டு இப்படி அந்த பெயரின் அழகையும் அந்த அழகின் தொலை தூரத்து சாட்சிகளாக சாயங்கால வானத்திலே மெல்லிய ஓவியக் கோடுகள் போல ஏறி இறங்கித் தெரியும் மலைகளையும் ரசிப்பதில் தனக்கென்ன லாபம் என்று அவன் நினைக்கவில்லை. இன்னொன்றின் நலத்தை புரிந்து கொள்ள முயலும் போதோ உணரும் போதோ சுயநலத்தை அளவுகோலாக வைத்து லாப நஷ்டம் பார்க்கும் வழக்கம் அவனிடம் என்றுமே இருந்ததில்லை. லாபகரமாகவோ செழிப்பாகவோ வாழ்ந்தும் அவனுக்கு பழக்கமில்லை. தன்னுடைய கஷ்டங்களை சகித்துக்கொண்டே பிறருடைய லாபங்களுக்காக நிறைய சந்தோஷப்பட்டிருக்கிறான் அவன். முள்படுக்கையின் மேல் கால் நீட்டி படுத்துக்கொண்டே முகமலர சிரிக்கும் சில அபூர்வ யோகிகளைப் போல வாழ்க்கையின் கவலைகளை சுகமாக ஏற்றுக்கொண்டு வளர்வது அவனுக்கு புதுமை இல்லை. நினைவு தெரிந்த நாளில் இருந்து அவன் அப்படித்தான் வளர்ந்திருக்கிறான். இன்னும் நன்றாக சொல்ல புகுந்தால் கல்லூரி நாட்களிலிருந்தே அவன் அப்படித்தான். அவனது படிப்பும் சிந்தனையும் வெறும் புத்தகங்களால் மட்டுமே வளர்ந்ததில்லை. அவற்றின் வளர்ச்சிக்கு வாழ்வில் அவன் அடைந்த கவலைகளும் கஷ்டங்களும் பெரும்பாலும் உதவி செய்திருக்கின்றன. மலையடிவாரத்து ரயில் மெல்ல மெல்ல குளிர் உரைக்க தொடங்கியிருந்தது. புகைப்படர்வது போல கண்ணெதிரே தெரியும் தோற்றங்களை பனிமூடி இருந்தது. ரயில் சக்கரங்கள் உரசி உரசி தேய்ந்த இரும்பு பாதைகள் அந்த இருட்டிலும் வெள்ளிக்கோடுகளாக நெடுந்தூரத்துக்கு மின்னிக் கொண்டிருந்தன. அந்த இடத்திலிருந்து 60 மைல் தொலைவு பயணம் செய்து மல்லிகை பந்தலுக்கு போக வேண்டும். ரயிலில் இருந்து இறங்கியவுடன் சாயங்காலம் மேலே மலைக்கு போகிற கடைசி பஸ்ஸிலேயே அவன் போயிருக்க வேண்டும். தற்செயலாக சந்திக்க நேர்ந்த நண்பன் ஒருவனிடம் பேசிக் கொண்டிருந்ததில் பஸ் தவறிவிட்டது. ரயில் நிலையில் இருந்து வெளியேறி படியிறங்கினால் எதிரே பஸ் ஸ்டாண்டு தான். அவ்வளவு அருகில் இருந்தும் மிக சில வினாடிகளில் பஸ்ஸை தவறவிட்டு விட்டான் அவன். நண்பனை தவறவிட்டிருந்தால் பஸ் தவறி இருக்காது. பழகிய நண்பனை தவறவிட முடியாத காரணத்தால் பஸ் தவறிவிட்டது. சத்தியம், எங்கே இந்த பக்கம் இப்படி அபூர்வமாக என்று கேட்டுக்கொண்டே முகத்தில் ஆச்சரியமும் அலர்ச்சியும் தோன்ற எதிரே வந்துவிட்ட நண்பனை எப்படி பார்க்காமல் போய்விட முடியும்? நண்பனோடு பேசி அனுப்பிவிட்டு ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறி சென்று பார்த்தபொழுது பஸ் போயிருந்தது. அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பல நல்ல சந்தர்ப்பங்கள் இப்படி கடைசி வினாடியில் தான் தவறி இருக்கின்றன. இன்றைக்கு அந்த பயணமும் அப்படித்தான் தவறி போய்விட்டது. நாளைக்கு பொழுது விடிந்தால் சரியாக 10 மணிக்கு மல்லிகை பந்தல் கல்லூரி இன்டர்வியூக்கு போய் நிற்க வேண்டும் அவன். காலையில் முதல் பஸ் 7 மணிக்கோ 7:15 மணிக்கோ இருப்பதாக சொன்னார்கள். அதில் இடம் கிடைத்து புறப்பட்டு போனால் 10 மணிக்கு மேலேதான் மல்லிகை பந்தலுக்கு போய் சேர முடியும். இன்டர்வியூக்கு போகும் முன் குளித்து உடை மாற்றிக்கொள்ளக்கூட நேரம் இருக்காது. மலைநாட்டு நகரமான மல்லிகை பந்தலை தேர்ந்தெடுத்து தங்குவோர் லட்சிய கலைக்கல்லூரி நடத்தி வரும் தொழிலதிபர் பூபதியை பற்றி சத்தியமூர்த்தி நிறைய கேள்விப்பட்டிருந்தான். கண்டிப்பும் கண்ணியமும் உள்ளவராக சொல்லப்படும் அந்த பெரிய மனிதர் இன்டர்வியூக்கு தாமதமாக வந்து நிற்கும் ஒரு விரிவுரையாளரை பற்றி என்ன நினைப்பார்? இதை நினைத்து பார்க்கும் பொழுதே மனம் வேதனைப்பட்டது அவனுக்கு. 4 புறமும் பச்சை வெல்வெட் பதித்த நகைப்பெட்டிக்குள் கிடக்கும் முத்தாரத்தைப் போல ஏலமும் காப்பியும் தேயிலையும் கொக்கோவும் தேக்கும் ரப்பரும் விளையக்கூடிய வளமான மேற்கு மலைத்தொடரின் சரிவில் பள்ளத்தாக்கினிடையே அமைந்திருக்கும் அந்த அழகிய ஊரில் வேலை செய்யும் வாய்ப்பை பெற முடியாமல் இழந்துவிட நேருமோ என்று எண்ணிய பொழுது அந்த இழப்பை வெறும் நினைப்பளவில் ஏற்றுக்கொள்ளக்கூட தயங்கியது அவன் மனம். தன் லட்சியத்திற்கும் மனப்பான்மைக்கும் ஒத்துவராது என்ற காரணத்தினால்
எத்தனையோ பல நல்ல வேலைகளுக்கு அவனை முயற்சி செய்யாமல் விட்டுவிட்டிருக்கிறான். திருமணமாகாத தங்கைகள் இருவரும், மூத்து தளர்ந்த பெற்றோரும் தன் கையை எதிர்பார்த்து குடும்பத்தின் தேவைகளை முன்வைத்து காத்து கொண்டிருப்பதும், வயிற்றை பணையும் வைத்து வாழ வேண்டிய அவசியம் ஒரு புறம் இருந்தாலும் மல்லிகை பந்தல் கல்லூரி வேலையை அவனே மனம் விரும்பி அடைய முயன்றான். அவனுக்கே அதில் ஒரு ஆசை இருந்தது. முக்கியமான ஊர்களில் பெரிய ஹோட்டல்களில் இருப்பது போலத்தான் கல்லூரிகளும் இருக்கின்றன. மேற்கு நாடுகளில் இருப்பது போல அமைதியான நாட்டுப்புறங்களிலும் வனப்பு வாய்ந்த மலைநகரங்களிலும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் ஏற்படுகிற வரை இந்த நாட்டில் சர்வகலாசாலை படிப்பு ஒரு புதிய மறுவளர்ச்சி அடையப் போவதில்லை. ஒழுங்கு, மரியாதை, கட்டுப்பாடுகளோடு மாணவர்களை உருவாக்கி ஆசிரியர்களின் பெருமதிப்பை அடையும் கல்லூரிகள் அத்தி பூத்தாற் போல இருக்கின்றன. தகுதி வாய்ந்த விரிவுரையாளர்கள் தேவை என்ற கல்லூரிகள் ஆசிரியரை தேடி விளம்பரம் செய்வது போல, லட்சியவாதியான சிறந்த ஆசிரியர் ஒருவர் வேலை செய்ய தகுதி வாய்ந்த கல்லூரி ஒன்று தேவை என்பதற்காக நானே பத்திரிகையில் விளம்பரம் செய்யலாம் என்று பார்க்கிறேன் என்று விதாண்டவாதம் பேசி நண்பர்களிடம் விவாதம் செய்கிற சத்தியமூர்த்தியை மனம் ஒப்பி ஒரு கல்லூரி வேலையை தேடிக்கொண்டு புறப்பட்டதைக் கண்டு அவனோடு பழகியவர்கள் ஆச்சரியம்தான் அடைந்தார்கள். சத்தியமூர்த்தி அந்த கல்லூரியின் விரிவுரையாளனாக விரும்பியதற்கு 2 சரியான காரணங்கள் இருந்தது. ஒரு காரணம் அந்த ஊரின் இயற்கை வனப்பு, மற்றொரு காரணம் அந்த கல்லூரியின் வனப்பு. தமிழ்நாட்டின் செழிப்பான ஆற்றங்கரைகளிலும் சாலைகள் செல்லாத மூலை முடுக்குகளிலும் இப்படி எத்தனையோ அழகான ஊர்கள் இருக்கலாம். ஆனால் மல்லிகை பந்தலின் அழகும் இயற்கை எழிலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் தனியாக பிரித்து சிறப்பாக சொல்லத் தகுந்த ஒன்றை தவிர அவற்றோடு சேர்த்து அவற்றில் ஏதோ ஒன்றாக வைத்து எண்ணத் தகுந்தது அல்ல. இப்படி சிறப்பித்து சொல்வதற்கு தனியாக ஒரே காரணம் மட்டுமல்ல, சிறப்பாக பல காரணங்களும் இருந்தன. கிராமத்தின் அழகுகளும் நகரத்தின் சௌகரியங்களும் நிறைந்த ஊர் கவர்ச்சிமிக்கதாக இருப்பதற்கு கேட்பானேன். மண்ணின் பெருமை அதன் மேலே வாழும் மனிதர்களின் குணங்களை வைத்து கணிக்கப்படுகிறது என்பது சரியானால், மல்லிகை பந்தலில் அப்படி குணங்களை உடைய பெருந்தன்மையாளர்கள் சிலர் எப்பொழுதும் இருந்தார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, எங்கு உண்மையில் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்று மண்ணை வாழ்த்தி பாடியிருக்கிறாளே தமிழ் மூதாட்டி, அந்த வாழ்த்து மல்லிகை பந்தலுக்கு முற்றிலும் பொருந்தும். காடு ஆரம்பமான அந்த மலைநாட்டு நகரம் ஆறாவார வேகங்களில் இருந்தும் பரபரப்பான ஆடம்பங்களில் இருந்தும் விலகி ஒதுங்கி இருந்தாலும் நாகரிகத்திற்கும் பண்பாட்டுக்கும் இருப்பிடமாக விளங்கியது. நாகரிகம் பெரிய பெரிய நகரங்களிலிருந்து பிறந்து வளர்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது இன்றைய நகரங்களின் நெருக்கடியில் இருப்பதற்கு இடமில்லாமல் புறக்கணிக்கப்பட்டு மல்லிகை பந்தலை போன்ற சிறிய அமைதியான ஊர்களில் ஒதுங்கி புகலிடம் பெற்றிருந்தது. மல்லிகை பந்தலில் வாழ்க்கை இயந்திரமாக ஓடிக்கொண்டிருக்காது, நிதானமாக நடந்து கொண்டிருக்கும். தார் ரோடுகளும் சிமெண்ட் பூச்சிகளும் தரையை மூடி மண்ணின் ஈர வாசனையை தடை செய்ய மாட்டா. எல்லா இடங்களிலும் ஈர மண்ணின் மனம் தன் சகலவிதமான வளங்களோடும் எக்காலமும் கொள்ளும் தாகத்தோடு அங்கு மனித தேவைகளுக்கு மீறிய பரபரப்பு கொண்டு திரிய மாட்டார்கள். காரியங்கள் நியாயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடும் நாணயத்தோடும் நிதானமாக உழைத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஊர் மக்களைப் போலவே எவரையும் எப்பொழுதும் வாட்டவோ காயவோ விரும்பாதது போல ஆண்டு முழுவதும் ஒரே விதமான குளிர்ந்த சூழ்நிலை அங்கு நிலவிக் கொண்டிருக்கும். இத்தகைய அழகிய ஊரை இன்னும் அழகுபடுத்துவது போல தொழிலதிபர் பூபதி ஒரு சிறந்த கலைக்கல்லூரி அங்கு நிறுவி வளர்த்திருந்தார். எங்கோ ஒதுக்குப்புறமான மலைகளுக்கு நடுவே உள்ள ஊரில் அமைந்திருந்தாலும் படிப்பின் தரத்தினாலும் கல்வியை பரப்பும் உயர்ந்த லட்சியத்தினாலும் மாணவர்கள் தங்கி பயிலும் விடுதி கட்டுப்பாடுகளாலும் தமிழ்நாட்டு மக்களிடம் பெரும் புகழ் பெறத் தொடங்கியிருந்தது அந்த கலைக்கல்லூரி. மிக பெரிய நகரங்களில் உள்ளவர்களும் கூட அந்த சிறிய மலைநகரத்தை தேடிப்போய் தங்கள் பிள்ளைகளையோ பெண்களையோ சேர்க்க தவிப்பதும் சிபாரிசு தேடுவதும் வழக்கமாக இருந்தது. அங்கு சேர்ந்து கல்வி கற்பதையே ஒரு பாக்கியமாக கருதினார்கள் பலர். சத்தியமூர்த்தி மனம் ஈடுபட்டு ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பொழுது லகுவாக தேர்ந்தெடுக்க துணிந்து விடமாட்டான். நல்ல வேலையாக தேடி பார்த்து கொண்டிருக்கிறேன், அது கிடைக்கிற வரை உண்மையே மேலெழுந்து நிற்பது போல உயர்ந்து தோன்றும் மதுரையின் இந்த கோபுரங்களை பார்த்து கொண்டு இருப்பதையே நான் ஒரு வேலையாகத்தான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று தத்துவம் பேசிக் கொண்டிருந்த சத்தியமூர்த்தியை இன்டர்வியூக்கு புறப்பட்டதை கண்ட பின் மல்லிகை பந்தல் என்ற அந்த ஊரும் அதன் பெருமைக்கு ஒரு காரணமான பூபதி கலைக்கல்லூரியும் ஏதோ ஒரு விதத்தில் நிச்சயமாக தகுதி வாய்ந்தவையாகத்தான் இருக்கும் என்பது போல உறுதியாகிவிட்டது. மாணவனாக இருக்கும் பொழுதே சத்தியமூர்த்திக்கு நெஞ்சு உரம் அதிகம். எவ்வளவு வெம்மையான அனுபவமானாலும் தாங்கிக் கொண்டு
அந்த வெம்மையையே உண்டு வலிமை பெறுவது அவன் வழக்கம். கல்லூரி நாட்களில் சக மாணவர்கள் அவனுக்கு நெருப்பு கோழி என்று கூட சூடாக ஒரு பெயர் வைத்திருந்தார்கள். கல்லூரியில் மாணவர்களின் யூனியன் தலைவனாக இருந்து அவன் சாதித்த சாதனைகளும் சமாளித்த எதிர்பார்ப்புகளும் என்றும் மறக்க முடியாதவை. மாணவனாக இருந்த காலத்தில் தன்னுடைய ஒவ்வொரு நோட்டு புத்தகத்திலும், கல்லூரியில் தான் தங்கி படித்த விடுதியறையிலும் கீழ்கண்ட வாக்கியத்தை கொட்டை எழுத்துக்களில் பெரிதாக எழுதி வைத்துக் கொள்வது அவன் வழக்கம். இது இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் நடக்க முடியும் என்று எந்த முயற்சியும் நீ ஆசைப்படுகிறாயோ முடிய வேண்டும் என்பதாக செயலை மறந்து விளைவை மட்டும் எண்ணி கற்பனைகளை வளர்க்காதே. அது வேறு விதமாக நடந்தாலும் தாங்கிக் கொள்ள தயாராக இரு. கீழே விழுவது மீண்டும் எழுவதற்காகவே என்று பலரிடமும் பேசியும் பலமுறை பேசியும் திரும்ப திரும்ப எழுதியும் இந்த வாக்கியங்களின் பொருள் அவன் மனதில் பதிந்து ஊறிப்போயிருந்தது. கீழே விழுவது மீண்டும் எழுவதற்காகவே என்ற வாக்கியத்தை விவேகானந்தர் தம்முடைய தலைமுறையில் அடிமை தலையில் சிக்கி கீழே விழுந்து கிடந்த பாரத நாட்டை நினைத்து கூறினாரா, தனி மனிதனை நினைத்து கூறினாரா என்று சத்தியமூர்த்தி தனக்குள் பலமுறை ஆழ்ந்து சிந்தித்திருக்கிறான். பஸ்ஸை தவறவிட்டுவிட்டு மல்லிகை பந்தல் ரோடு ரயில் நிலையத்தின் பிரயாணிகள் தங்கும் அறையில் உட்கார்ந்து நிதானமாக அந்த ஊரின் பெயரழகை ரசித்துக் கொண்டிருந்த போதிலும் இந்த வாக்கியத்தைத்தான் நினைத்து கொண்டிருந்தான் அவன். அவனுடைய வறுமைமயமான இளமை பருவத்தில் இந்த வாக்கியங்கள் அடிக்கடி நினைத்தாக வேண்டிய பல சந்தர்ப்பங்களை அடுக்கடுக்காக அவனுக்கு ஏற்பட்டிருக்கின்றன. கீழே விழுகிற போதெல்லாம் வேகமாக எழ வேண்டும் என்ற முனைப்பையும் தன்னம்பிக்கையும் அவன் அடைந்திருக்கிறான். ஒவ்வொரு முறை கீழே விழ நேரிடும் பொழுதும் முன்னால் விழுந்த பொழுது எழுந்ததை விட இப்பொழுது இன்னும் வேகமாக எழ வேண்டும் என்ற துடிப்பை அவன் உணர்ந்திருக்கிறான். தன்னுடைய பலம் தான் அடைகிற வெற்றிகளால் ஞாபகப்படுத்த பெறுவதாக அவன் ஒருபோதும் நினைத்ததுமல்ல, நம்பியதுமல்ல. தன்னுடைய பலமும் வலிமைகளும் தான் அடைகிற ஒவ்வொரு தோல்வியின் பொழுதும் தனக்கு ஞாபகப்படுத்த பெறுவதற்காகத்தான் என்று அவன் உணர்ந்திருக்கிறான், நம்பியிருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான். கல்லூரி புத்தகங்களும் பல்கலைக்கழகத்தார் கொடுத்திருந்த MA டிகிரியும் செய்ததை விட அதிகமாக கவலைகளும் வறுமைகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளுமே அவனை பெரிய சிந்தனையாளனாக செய்திருந்தன. நியாயமான கவலைகளில் பிறக்கிற சிந்தனையே தத்துவமாக மாறுகிறது என்று கல்லூரி விவாத மேடையில் பலமுறை பேசியிருக்கிறான் சத்தியமூர்த்தி. ஒரு மனிதனின் நேர்மையான சமுதாய தேவைகள் கூட வாழ்க்கையில் அவன் நினைத்தவுடனேயே ஆசைப்பட்டவுடனேயே கிடைத்து விடாதென்று சத்தியமூர்த்தி மிக இளமையிலிருந்தே உணர்ந்திருந்தான். அவனுடைய ஒரே வலிமை இந்த உணர்ச்சிதான். நல்ல மனிதன் வாழ்க்கையில் தன்னுடைய ஒவ்வொரு தேவைக்காகவும் மட்டுமே போராட முடியாது, தன்னுடைய தேவைக்காகவும் நியாயத்திற்காகவும் சேர்த்து போராட வேண்டியிருக்கும். சிந்தனையினாலேயோ செயலினாலோ போராடித்தான் எதையும் அடைய முடியும். மனதினால் போராட பொறுமையும் பக்குவமும் இல்லாதவர்கள்தான் அவசரப்பட்டு கைகளால் போராடி விடுகிறார்கள். பாதாம் பழத்தில் பருப்பு மாதிரி உரித்து தட்டி தேடி சுவையை கண்டுபிடித்து எடுக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையின் மிகப்பெரிய தேவை செல்வமும் செழிப்பும் அல்ல. இன்றுள்ள சூழ்நிலையில் நல்ல மனிதர்களும் நல்ல எண்ணங்களும் தான் சமுதாயத்தின் மிகப்பெரிய பற்றாக்குறையாக, மிகப்பெரிய தேவையாக எதிர்பார்க்கப்பட்டு நிற்கிறது. மல்லிகை பந்தலோடு ரயில் நிலையத்து வெயிட்டிங் ரூமில் அமர்ந்து இரவு சாப்பாட்டையும் பசியும் மறந்து இப்படி ஏதேதோ சிந்தித்துக் கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தி. குளிர் அதிகமாகவே பெட்டியை திறந்து சால்வை எடுத்து போர்த்தி கொண்டான். சாயங்காலம் கிடைக்காமல் தவறிப்போன கடைசி பஸ்ஸையும் நாளைக்கு பொழுது விடிந்தால் 60 மைலுக்கு அப்பால் சரியாக 10 மணிக்கு காத்திருக்கும் இன்டர்வியூவும் நினைத்த பொழுது மட்டும் சம்பந்தமின்றி போய்க் கொண்டிருந்தது அவனது சிந்தனை. ஒரு கணம் தடைப்பட்டு நின்றது. பின்பு மேலே வளர்ந்து தொடர்ந்தது. ரயில் நிலையத்தில் பிரயாணிகள் தங்கி இருக்கும் அறைக்கு வெயிட்டிங் ரூம் என்று பெயர் வைத்தவர்கள் எத்தனை பொருத்தமாக பெயர் வைத்திருக்கிறார்கள். வெயிட்டிங் ரூமில் காத்து கொண்டிருக்கும் பொழுதும் அப்படி காத்திருப்பவர்கள் ரயிலுக்காக மட்டும் காத்திருக்கவில்லை. சுகமும் துக்கமும் லாபமும் நஷ்டமும் திருப்தியும் அதிருப்தியும் கலந்த பல்லாயிரம் காரியங்களை நோக்கி புறப்பட்டு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆசைகளும் நிறைவேற வேண்டியவைகளும் வரிசை வரிசையாக காத்து கொண்டிருப்பதால் மனிதனுடைய மனம்தான் மிகப்பெரிய வெயிட்டிங் ரூம் என்று பாதி வேடிக்கையாகவும் பாதி துயரமாகவும் நினைத்தான் சத்தியமூர்த்தி. அந்த வேளையில் அப்படி சிந்திப்பதில் ஒரு சுகம் இருந்தது. மிக பல சமயங்களில் மனிதனுடைய மனம்தான் உடம்பை காட்டிலும் அதிக பரபரப்போடு காத்து கொண்டிருக்கிறது. ரயில் நிலையத்து வெயிட்டிங் ரூமிலும் அப்படித்தான். முகத்தில் புன்னகை மலர அந்த வெயிட்டிங் ரூமில் தன்னை சுற்றிலும் இருப்பவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு கண் பார்வை சூழவிட்டான் சத்தியமூர்த்தி. அவனைத் தவிர மற்றவர்கள் எல்லோரும் இழுத்து போர்த்தி உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவர் மனதிலும் ஏதாவது ஒரு காரியம் காத்திருக்க வேண்டும். ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. ஏனென்றால் அந்த மற்றவர்கள் மனதிலும் எந்த காரியமோ காத்து கொண்டிருக்கிறது. அதோ
அந்த கிழவர் மூலையில் சுருண்டு படுத்திருக்கிறாரே, அவருடைய தலைமாட்டில் இருக்கும் சிறு துணிப்பையையும் நெஞ்சுக்கும் சட்டைப்பையில் இருக்கும் பணத்திற்கும் பாதுகாப்பாக தூக்கத்திலும் அந்த இடத்தை தழுவியிருக்கும் அவர் கையையும் பார்த்தால் 6வது பெண்ணுக்கோ 7வது பெண்ணுக்கோ வரன் தேடி புறப்படுகிற அப்பாவி தந்தையாக தோன்றுகிறது. இதோ கழுத்தில் டையையும் மூக்கு கண்ணாடியும் கூட கழற்றாமல் உட்கார்ந்தபடியே பாதி தூக்கம் தூங்கும் இந்த மனிதர் ஏதோ ஒரு கம்பெனியின் ஊர் சுற்றும் பிரதிநிதியாக இருக்க வேண்டும். இதோ இங்கே ரப்பர் தலையணியை ஊதி உப வைத்துக் கொண்டிருக்கிற இந்த பையன் ஒரு கல்லூரி மாணவனாக இருக்க வேண்டும். எல்லோரும் காத்திருக்கிறார்கள். எதற்காக? ரயிலுக்காக மட்டுமல்ல, வேறு எதற்காகவோ சேர்த்துத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிய பொழுது வாழ்க்கையே ஒரு பெரிய வெயிட்டிங் ரூமாக கற்பனை செய்யலாம் போல தோன்றியது சத்தியமூர்த்திக்கு. அடுத்த கணமே அப்படி கற்பனை செய்வது தன் வயதுக்கு அதிக பிரசங்கித்தனமோ என்ற தயக்கம் ஏற்பட்டது அவனுக்கு. புத்தி கூர்மையாலும் துருதுரு என்று எதையாவது சிந்தித்துக் கொண்டிருக்கும் சிந்தனை அனுபவத்தாலும் அவன் மனதிற்கு வயது அதிகமாக இருந்தாலும் உலகம் அவனுடைய தோற்றத்தையும் உடலையும் இளமை மலர்ந்த வசீகரமான முகத்தையும் கொண்டு அவனை இளைஞனாகத்தானே சொல்லும். மூத்து தளர்ந்து தலை நரைத்த பின்பே சில உண்மைகளை சொல்லும் உரிமையை மனிதன் அடைய முடிகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக மூத்து தளர்ந்து தலை நரைத்த பின்போ உண்மைகளை பேசும் சுபாவமே சிலரிடமிருந்து போய்விடுகிறது. சிந்தனை சுதந்திரமுள்ள நாடுகளில் உண்மையை பேச வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பது சத்தியமூர்த்தியின் கருத்து. வடவடக்கும் குளிரில் இன்றிரவு இந்த மலையடிவாரத்து ரயில் நிலைய வெயிட்டிங் ரூமில் வீழ்த்து கொண்டிருப்பது போலவே வாழ்க்கை முழுவதும் மற்றவர்கள் சோர்ந்து தளர்ந்தாலும் தான் ஒரே சீராக விழித்திருக்க வேண்டும் என்று வினோதமானதொரு விருப்பம் உண்டாயிற்று அவனுக்கு. அந்த நல்ல விருப்பத்தை உடனே வைராக்கியமாக மாற்றிக்கொண்டது அவன் மனம். ஏதோ சாப்பிட்டோம் என்று பெயர் செய்து முறையை கழிப்பதற்காக ரயில் நிலையத்து பழக்கடையில் 4 மலைப்பழம் வாங்கி சாப்பிட்ட பின் வெயிட்டிங் ரூமில் காலியாக இருந்த கட்டில் ஒன்றில் தலைக்கு அணைவாக சூட்கேஸை வைத்துக் கொண்டு படுத்தான் சத்தியமூர்த்தி. தூக்கம் வரவில்லை. கட்டிலில் புரண்டு கொண்டே விடியப் போவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். பொழுது விடிந்ததும் பஸ் நிலையத்திற்கு போய் மல்லிகை பந்தலுக்கு செல்கிற முதல் பஸ்ஸை பிடித்து புறப்பட வேண்டும். அப்படி போனாலும் இன்டர்வியூக்கு குறிப்பிட்டிருக்கும் நேரத்திற்கு மேலே அரை மணி நேரம் தாமதமாகிவிடும். ஆனால் பரவாயில்லை, எவ்வளவு கண்டிப்பான மனிதர்களாக இருந்தாலும் உண்மைக்கு ஒரு நிமிஷம் நெகிழ்ந்துதான் ஆக வேண்டும். எனக்கு பஸ் கிடைக்கவில்லை என்பது உண்மை. தாமதமாக இன்டர்வியூக்கு வர நேர்ந்ததற்கு அதையே நான் காரணமாக சொல்லலாம். தவிரவும் பூபதி அவர்களைப் போல கண்டிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் அக்கறை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டே படுத்திருந்த சத்தியமூர்த்தி சூட்கேஸின் மேல் வைத்திருந்த தன் தலை பட்டென்று கட்டிலில் மோதும்படி இருட்டில் ஒரு கை சூட்கேஸை உருவிவிட்டு நழுவியதை அவசரமாக உணர்ந்து அப்படியே தாவி எழுந்து அந்த கையையும் சூட்கேஸுடன் சேர்ந்து பிடித்து விட்டான். அவன் படுத்துக்கொண்ட சிறிது நேரத்திற்கெல்லாம் வெளிச்சத்தில் தூக்கம் வராத யாரோ ஒரு பிரயாணி விளக்கை அணைத்திருந்தார். இருட்டில் சத்தியமூர்த்தி விழித்துக் கொண்டிருக்கிறானா தூங்குகிறானா என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் திருட வந்தவன் கையும் களவுமாக பிடிபட்டு விட்டான். வேறு யாராவதாக இருந்தால் விளக்கை போட்டு வெயிட்டிங் ரூமில் தூங்கியும் தூங்காமலும் இருந்த அத்தனை பேரையும் எழுப்பி பெரிய கலவரம் உண்டாக்கியிருப்பார்கள். சத்தியமூர்த்தி ஓசைப்படாமல் பிடிப்பட்ட கையையும் சூட்கேஸையும் சேர்த்து இழுத்து கொண்டு ஸ்டேஷன் பிளாட்பாரத்திற்கு வந்தான். சூட்கேஸை உருவிக்கொண்டு ஓட முயன்றவன் 15-16 வயது மதிக்கத்தக்க பையனாக இருந்ததை கண்டபொழுது கோபமும் கொதிப்பும் அடைவதற்கு பதில் சத்தியமூர்த்தியின் மனதில் கருணையும் பரிவுமே ஏற்பட்டன. நெருப்பு போல செம்பட்டை படர்ந்திருந்த அந்த பரட்டை தலையும் இளமையின் மலர்ச்சி இல்லாமல் பஞ்சடைந்த கண்களும் என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சுகின்ற முகமுமாக நின்ற அந்த பையனை பார்த்து சிரித்தான் சத்தியமூர்த்தி. பின் வந்த சிறுவனை நோக்கி நிதானமாக பேசினான். பார்த்தாயா தம்பி, காரும் பங்களாவும் டெலிஃபோனும் வைத்துக்கொண்டு உலகறிய நல்லவர்களாகவும் மனமறிய பொயர்களாகவும் வாழ்ந்து மிகவும் கௌரவமாக திருடிக் கொண்டிருக்கிற பலர் சமூகத்தில் பிடிபட மாட்டார்கள். உன்னை போல வயிறு பசித்து போய் திருடுகிற அப்பாவிகள்தான் பிடிபட்டு திருட்டு பட்டமும் கட்டிக்கொள்வார்கள். இதோ இப்படி என்னோடு வா, நீ திருடி கொண்டு போவதற்காக இந்த சூட்கேஸில் என்ன இருக்கிறது என்று நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே மின்சார விளக்கு கம்பத்தின் அடியில் பிளாட்பாரத்தில் இருந்து சிமெண்ட் பெஞ்சுக்கு அந்த பையனை இழுத்து கொண்டு போய் வற்புறுத்தி உட்கார வைத்து தன்னுடைய சூட்கேஸை திறந்தான் சத்தியமூர்த்தி. பிடிப்பட்டு விட்ட அதிர்ச்சியிலும் கம்பீரமாக 6 அடி உயரத்திற்கு மாட்ட சாட்டமாக நிற்கும் அந்த சூட்கேஸின் சொந்தக்காரர் தன்னை என்ன செய்ய போகிறாரோ என்ற பயத்திலும் அந்த சிறுவனின் உடம்பு நடுங்கிக் கொண்டிருந்தது. அவனுடைய குழிந்த கண்கள் மருண்டு நோக்கின. இதோ பார், இது பல்கலைக்கழக பட்டம். இதை பெறுவதற்காக உழைத்து படித்து பெற்றுக்கொண்டவனே சில சமயங்களில் இதை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் போகிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை திருடிக்கொண்டு போய் நீ என்ன செய்ய முடியும்? இந்த பட்டத்தை தவிர வேறு 4-5 சர்டிபிகேட்களும்
நன்னடத்தை சான்றிதழும் இன்டர்வியூ கார்டும் ஒரு நாள் பயணத்திற்காக துணிமணிகளும் சோப்பும் சீப்பும் தான் இந்த சூட்கேஸில் இருக்கின்றன. பிறருடைய பணத்தை திருடினால் அதை நீ உன்னுடையதைப் போல வைத்துக்கொண்டு செலவழிக்க முடியும். பிறருடைய படிப்பையோ பட்டத்தையோ திருடினால் ரூபாய் நோட்டைப் போல அவற்றை செலவழித்து நீ ஒரு பயனும் பெற முடியாது. வயிற்றுக்கு இல்லாமல் ஏழையாகி விடலாம், ஆனால் பண்பினால் ஏழையாகி விடக்கூடாது என்று சட்டை பைக்குள் கையை விட்டு அங்கு நாணயங்களாக கிடந்த அத்தனை காசுகளையும் அரை ரூபாய் 1/4 ரூபாய்களையும் அந்த பையனின் கைகளில் அள்ளி திணித்தான் சத்தியமூர்த்தி. பையன் ஒன்றும் புரியாமல் மலைத்து போய் நின்றான். தன்னுடைய சூட்கேஸை மூடிக்கொண்டு சத்தியமூர்த்தி மறுபடியும் வெயிட்டிங் ரூமிற்கு திரும்பி வந்த பொழுது அது இருளில் ஆழ்ந்து கிடந்தது. தூங்குகிறவர்களின் குரட்டை ஒளியும் தூங்காதவர்கள் புரண்டு படுக்கும் ஓசையுமாக இரவு 11 மணிக்கு மேல் ஒரு மலையடிவாரத்து ரயில் நிலையத்து சூழ்நிலை எப்படி சோர்ந்து போயிருக்க முடியுமோ அப்படி சோர்ந்து போயிருந்தது அது. அவன் திரும்பி வருவதற்கு முன் அவன் படுத்திருந்த கட்டிலை வேறொருவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக படுக்க வழியின்றி அவன் நாற்காலியிலேயே உட்கார வேண்டியதாயிற்று. படிக்க வேண்டிய வயதில் படிப்பிற்கு வழியின்றி, பசிக்கும் வழியின்றி, இப்படி திருட்டு தொழிலுக்கு தயாராகும் சிறுவர்கள் பெருக பெருக இந்த தேசத்தின் சமுதாய வாழ்வில் எதனாலும் தீர்க்க முடியாத நோய் பெருகுகிறது. பத்தியமில்லாமலும் மருந்து சாப்பிடுவது போல இத்தகைய அடிப்படை நோய்களை தீர்க்காமல் வேறு வளர்ச்சிகளுக்கு திட்டமிடுவதில் பயன் என்ன என்று எண்ணத் தொடங்கியிருந்தான் சத்தியமூர்த்தி. இந்த தேசம் முன்னேற ஒரே வழிதான் உண்டு. பிறருடைய பசியை பங்கிட்டுக் கொள்ளும் மனிதர்களும் பெருக வேண்டும். ஆனால் இந்த தேசத்தின் துர்ப்பாக்கியமோ என்னவோ, இங்கு மற்றவர்களுடைய உணவை பங்கிட்டுக் கொள்ளும் மனிதர்களே அதிகமாக இருக்கிறார்கள். மற்றவர்களுடைய பசியை பங்கிட்டுக் கொள்ளும் மனிதர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்று நினைத்து நினைத்து மனம் தவித்தான் அவன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி பாடியிருப்பதும் ஞாபகம் வந்தது. இப்படியே எத்தனையோ விதமான சிந்தனைகளில் நீந்தியே இரவை கழித்து விட்டான். அங்கே அந்த மலையடிவாரத்து ரயில் நிலையத்தில் சூரியோதயம் மிக மிக அழகாக இருந்தது. ஒரு காரியத்தை ஆவலோடு எதிர்பார்த்து தூங்காமல் விழித்திருந்து தவித்த பின் விடுகிற விடியற்காலைக்கு கவர்ச்சியும் அழகும் அதிகம். மனித இதயத்தை பலவிதமான சிந்தனைகளால் தவிக்கப்படுத்திய பின் மெல்ல மலர்கிற காலை விலைமதிப்பற்றதாக இருப்பதை சத்தியமூர்த்தி பலமுறை உணர்ந்திருக்கிறான். ரயில் நிலையத்து வெயிட்டிங் ரூமிலேயே அவசரமாக நீராடி உடை மாற்றிக்கொண்டு அவன் பஸ்ஸிற்கு புறப்பட்ட பொழுது காலை 6:30 மணிக்கு மேலாகியிருந்தது. காலை சுற்றன்றியை போகிற வழியிலிருந்து ஒரு ஹோட்டலில் முடித்துக்கொண்டு அவன் பஸ் நிலையத்திற்கு நுழைந்த பொழுது மலை மேலுள்ள மல்லிகை பந்தலுக்கு போகிற முதல் பஸ் தயாராக நின்று கொண்டிருந்தது. பஸ்ஸில் 2 பேருக்கு மட்டுமே இடம் இருந்தது. சத்தியமூர்த்தி 2வது ஆளாக அந்த பஸ்ஸில் ஏறிக்கொண்டான். அவனுக்கு முன்னே ஒரு வெள்ளைக்காரர் ஏறிக்கொண்டு விட்டதனால் அந்த பஸ்ஸில் இடம் பிடித்த கடைசி பிரயாணி சத்தியமூர்த்தியாக இருந்தான். இன்னும் 2 வினாடிகள் தாமதித்து வந்திருந்தால் அதுவும் தவறித்தான் போயிருக்கும். நல்ல வேளையாக அப்படி நேரவில்லை. பஸ் புறப்பட்டது. அந்த அதிகாலை நேரத்தில் முகத்தில் சில்லென்று வந்து வீசும் குளிர்ந்த காற்றில் சிலித்துக்கொண்டே பயணம் செய்வது சுகமாக இருந்தது. இருபுறமும் அடர்ந்து செழித்த பசுமையினூடே வளைந்து செல்லும் மலைப்பாதையில் போகும்பொழுது சத்தியமூர்த்தியின் மனதின் அந்த பயணமே பெருமிதத்திற்கு உரியதொரு அனுபவமாக தோன்றியது. சாலையின் இருபுறமும் எங்கிருந்தோ பறவைகளின் இனிய ஒலிகளும் நீர் சலசலத்து ஓடும் ஓசைகளும் தந்தியிலிருந்து பிரிந்த நாதத்தைப் போல விடுபட்டு வந்த இனிமையாக பிறந்த இடத்து சுவடு இல்லாமல் வந்து பரவிக் கொண்டிருக்கின்றன. சௌந்தரியம் இறைப்பட்டு கிடக்கும் அந்த மலைகளின் வழியே பயணம் செய்து மல்லிகை பந்தலை அடைந்த பொழுது 10:15 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. பள்ளத்தாக்கில் இறங்கி ஊருக்குள் புகுந்து பஸ் நின்றவுடன் சத்தியமூர்த்தி அவசரமாக புறப்பட்டான். 4 புறமும் மலைகளுக்கு நடுவில் இப்படி அமைந்திருப்பதை விட வேறெந்த விதமாக அமைந்திருந்தாலும் அழகாக இராது என்பது போல அவ்வளவு கச்சிதமான அழகுடன் அமைந்திருந்தது மல்லிகை பந்தல். ஊரிலிருந்து சற்றே விலகி மலைச்சரிவில் கட்டப்பட்டிருந்த பூபதி கலைக்கல்லூரிக்கு சத்தியமூர்த்தி போய் சேர்ந்த பொழுது 10:30 மணிக்கு மேலும் 3-4 நிமிடங்கள் ஆகிவிட்டன. அங்கே கல்லூரி அலுவலகத்தைச் சேர்ந்த ஒருவர் சத்தியமூர்த்தி எதிர்பார்த்து தயாராக காத்திருந்தார். கல்லூரி அதிபர் பூபதி அவர்களுக்கு உடல் நலக்குறைவாகவே இருப்பதால் இன்டர்வியூவை அவரது பங்களாவிலேயே நடத்திவிட ஏற்பாடாக இருந்தது. பிரின்சிபாலும் அங்கே போய் காத்து கொண்டிருக்கிறார். உங்களை எதிர்பார்த்துத்தான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் நான். நீங்கள் வந்தவுடன் அங்கே அழைத்து கொண்டு வர சொல்லி இருக்கிறார்கள். புறப்படலாமா என்று சத்தியமூர்த்தி எதிர்கொண்டார் அவர். அவன் கல்லூரி கட்டிடத்திற்குள் நுழைந்ததுமே அவனை இன்னார் என்று விசாரித்து தெரிந்து கொண்டவுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டார் அவர். தாமதமாக வர நேர்ந்ததற்கு கல்லூரி அதிபரிடமும் முதல்வரிடமும் காரணம் சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும் என்று தான் எதிர்பார்த்திருந்ததற்கு மாறாக பண்புடனும் பெருந்தன்மையுடனும் தன்னை அழைத்து போக ஒரு மனிதர் காத்திருப்பதை பார்த்தவுடன் சத்தியமூர்த்தி வியப்படைந்தான். கல்லூரி காம்பவுண்டிற்கு மிக அருகிலேயே தனியாக மேடு போலிருந்த பகுதியில்
அடர்ந்த தோட்டத்தினிடையே தொழிலதிபர் பூபதியின் பங்களா அமைந்திருந்தது. வீட்டுக்கு முன் நீண்ட பாதையின் இருபுறமும் குண்டு குண்டாக பூத்திருந்த மல்லிகை பூக்களின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டே நடந்தான் சத்தியமூர்த்தி. அந்த பங்களாவின் முன்புறத்து அறை வாயிலுக்கு வந்ததும் சத்தியமூர்த்தி உள்ளே செல்லுமாறு அரைப்பக்கம் கையை காண்பித்துவிட்டு உடன் வந்தவர் வெளியிலேயே நின்று கொண்டார். அறைக்குள் நுழைந்ததுமே லட்சிய ஆர்வமும் செல்வ செழிப்பின் பெருந்தன்மையும் தெளிவாக தெரியும்படி வீற்றிருந்த அந்த முதியவரைத்தான் சத்தியமூர்த்தியின் கண்கள் முதலாக சந்தித்தன. பக்கத்தில் நாற்காலியில் அமர்ந்திருவர் கல்லூரியின் பிரின்சிபாலாக இருக்க வேண்டும் என்று அனுமானித்துக் கொள்ள முடிந்தது. சத்தியமூர்த்தி இருவருக்கும் வணக்கம் செலுத்திவிட்டு நின்றான். இப்படி உட்காருங்கள் என்று தமக்கு எதிரே இருந்த நாற்காலியை சுட்டி காண்பித்தார் பூபதி. சத்தியமூர்த்தி அடக்க ஒடுக்கமாக உட்கார்ந்தான். பிரின்சிபால் தம் கையில் இருந்த ஃபைல் கட்டை அவிழ்த்து ஒரே ஒரு விண்ணப்பத்தை மட்டும் அதிலிருந்து உருவி எடுத்து பூபதிக்கு முன்னால் வைத்துவிட்டு, கே சத்தியமூர்த்தி ஃபார் தமிழ் லெக்சரர் போஸ்ட் என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு போய் பழையபடி தம் நாற்காலியில் அமர்ந்தார். இருக்கிற நிலைமையை கூர்ந்து நோக்கி அனுமானம் செய்ததில் முழு இன்டர்வியூவையும் கல்லூரி அதிபரை நடத்திவிடுவார் போல தோன்றியது. அந்த அறையையும் அதை நிரப்பியிருந்த பிரம்மாண்டமான புத்தக அலமாரிகளையும் அறைக்குள்ளிருந்து வீட்டுக்குள் போவதற்கு உட்பக்கமாக அமைந்திருந்த வாயிலில் தொங்கிய கிளிகள் எழுதிய துணி திரைச்சீலைகளையும் சலவைக்கல் பதித்த தரையையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருந்தான் சத்தியமூர்த்தி. அதே நேரத்தில் அனுபவமும் படிப்பும் முதுமையும் நிறைந்த பூபதி அவர்களின் கண்கள் தன்னை கூர்ந்து நோக்கி கொண்டிருப்பதையும் அவன் கண்டான். யாரோ நெருங்கி விருந்தாளியை விசாரிப்பது போல கேள்வி ஆரம்பமாயிற்று. ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ் பிளேஸ்? இந்த ஊர் எப்படி இருக்கிறது? வெரி நைஸ், சோ பியூட்டிஃபுல். மிக நேர்த்தியாக இருக்கிறது, நிரம்ப அழகாக இருக்கிறது என்று சிறிதும் இடைவெளி விடாமல் சுபாவமாக பதில் சொன்னான் சத்தியமூர்த்தி. மீண்டும் சில கணங்கள் மௌனமாக அவன் முகத்தை பார்த்தார் அவர். அப்படி பார்த்த பின் சிரித்துக்கொண்டே மேலும் சொன்னார், மிஸ்டர் சத்தியமூர்த்தி, நீங்கள் என்னுடைய கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக வேலை பார்ப்பதற்கு விண்ணப்பம் போட்டிருக்கிறீர்கள். உங்களிடம் நான் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டு இன்டர்வியூ செய்வது முறையில்லை. இனிமேல் எல்லாம் தமிழையே கேட்கப் போகிறேன். அதனால் என்ன சார், எந்த மொழியில் பேசினாலும் பேச நினைக்கும் முன் உருவாகிய மனதின் கருத்து ஒன்றாகத்தான் இருக்கும் என்று சத்தியமூர்த்தி பதில் சொன்னான். அவர் இந்த பதிலை கேட்டு அயர்ந்து போயிருக்க வேண்டும். ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மேலும் அவனை கேட்டார் அவர். நீங்கள் இப்பொழுதுதான் பஸ்ஸிலிருந்து இறங்கி நேரே இங்கு வருகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஆமாம், நேற்று மாலை கடைசி பஸ் தவறிவிட்டது. இன்று காலை சரியாக 10 மணிக்கு இங்கே இருக்க வேண்டும் என்று இன்டர்வியூ கார்டில் உங்களுக்கு எழுதியிருந்ததாக ஞாபகம். எழுதியிருந்தபடியே வந்துவிடத்தான் முயன்றேன். ஆனால் பஸ் தவறிவிட்டது. பஸ் தவறவில்லை, பஸ்ஸை நீங்கள் தவறவிட்டு விட்டீர்கள். இந்த இடத்தில் அவருக்கு பதில் சொல்வதற்கு பொருத்தமான வார்த்தைகள் கிடைக்காமல் எதிரே தொங்கிய பச்சை கிளிகள் பறக்கும் திரையை பார்த்தான் சத்தியமூர்த்தி. அந்த திரை சற்றே விலகி நிஜமாகவே ஒரு கிளி குஞ்சு தெரிந்தது. விலகி மறைந்த திரையில் இருக்கும் பச்சை கிளி ஓர் இளம் பெண்ணாகி ஆனந்தம் பூத்து கொண்டிருக்கும் தன் அழகிய கண்களால் இங்கே அறைக்குள் நடந்து கொண்டிருப்பதை கண்டு கொண்டிருப்பது புரிந்தது. வெள்ளை சலவைக்கல் தரையில் ரோஜா நிறம் பளீரென்று தெரியும்படி முன்னகர்த்தி ஊன்றிக் கொண்டிருந்த தன் சிவப்பு பாதங்களை அந்த பச்சை கிளியின் கண்கள் இமையாமல் பார்ப்பது கண்டு கூச்சத்தோடு பின்னுக்கு நகர்த்தி வேஷ்டியின் விளிம்பில் அந்த பாதங்கள் மறையும்படி செய்து கொண்டான் சத்தியமூர்த்தி. திரை விழுந்தது. பறக்க முடியாத ஓவிய கிளிகள் மறுபடியும் தெரிந்தன. உண்மை கிளி திரைக்கு பின் மறைந்தது. அப்பால் பூபதி அவர்களின் பேச்சு மீண்டும் அவனோடு தொடர்ந்தது. மன்னிக்க வேண்டும் மிஸ்டர் சத்தியமூர்த்தி, இன்டர்வியூக்கள் கல்லூரி வளாகத்திலேயே வைத்து நடத்தப்படுவது வழக்கம். இன்று என் உடல்நிலை காரணமாக இங்கே மாற்றினேன். அதனால்தான் நீங்கள் நேரம் தவறி வந்ததற்கும் சேர்த்து மன்னிக்கப்படுகிறீர்கள். இந்த இன்டர்வியூ கல்லூரியிலேயே நடந்து நானும் 10 மணிக்கு சரியாக அங்கு வந்திருந்தேனோ 10 அடித்து 5 நிமிஷம் வரை பார்த்துவிட்டு இன்டர்வியூவை கேன்சல் செய்திருப்பேன். சார் வந்து என்று ஏதோ சொல்வதற்காக நிமிர்ந்தான் சத்தியமூர்த்தி. இப்பொழுதும் திரைக்கு அப்பால் இருந்த ஆனந்தம் பூத்து மலரும் அந்த கண்கள் வெளியே தெரிய தொடங்கியிருந்த அவனுடைய அழகிய நீண்ட நளினமான ரோஜா நிற பாதங்களை பார்த்து கொண்டிருந்தன. சத்தியமூர்த்தியின் பார்வை சென்ற பக்கமாகவே பூபதி அவர்களுடைய பார்வையும் திரும்பிச் சென்றது. சத்தியமூர்த்தி தலையை குனிந்து கொண்டான். பாரதி, இப்படி வாமா என்று அவர் உட்புறமாக திரும்பி மெல்ல அழைப்பதை கேட்டு தலை நிமிர்ந்த சத்தியமூர்த்தி மீண்டும் ஆனந்தம் பூக்கும் அந்த கண்களை சந்தித்த பொழுது இன்னும் அவை அவனது நீண்ட அழகிய சிவப்பு பாதங்களையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது.